ஹலோ நண்பா! இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 எனிமி சண்டை போட்டுட்டு ஒருத்தன் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஓசிக்குள்ள போட்டு அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்தா கடைசியில அவன் வால் போட்டு மறைச்சுக்குவான். சரி அவன நம்ம டீம்மேட் அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கன ஒருத்தன் திரும்ப இறங்குனான். சரி அவங்க 2 பேத்துக்குள்ள இறங்கிருவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சாவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டா, கடைசியில நம்ம டீம் ஆளும் உள்ள பூந்து ஒரு கில் அடிச்சிட்டாரு. அவரு அடிச்சதுக்கப்புறம் சரி விட்டுருவோமா நம்மளும் இறங்கணும்னு பார்த்தா, அதே ஓசி கில் அடிச்சிட்டாரு டீம்மெட்டு. சரி அதுதான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா, அடுத்தது இங்கிட்டு ஒரு எனிமி வருவான். திரும்பி அவன அடிச்சு ஒரு டீம் வைப் பண்ணிவிட்டு பாவம் அவருக்கு அடுத்து இங்கே ஒரு எனிமி வருவான். அவனையும் அடித்து பார்த்தா மேலேருந்து நம்மளே டேமேஜ் கொடுப்பாங்க. சரி அந்த கிலோ ஓசி கில் அடிச்சுட்டு நம்ம டீம்மேட் அதுக்குள்ளே முடிஞ்சிருவாரு. சரி அவரை போய் ரிவே பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எனிமி திரும்ப நம்ம டீம்மேட் அடித்து டவுன் பண்ணி விட்ருவாங்க. சரி அவர் ரிவே பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தா ரிவே பண்ண முடியல. இங்கே ஒரு எனிமி பைக்கில் வருவார். அந்த எனிமியை டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சு கில்லை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கே ஏறிடுவேன். அங்கே ஏறினோடனே இங்கே ஒரு எனிமி நேராக ஒரு எடுத்து அடித்து அப்படியே முடிச்சு விட்ருவேன் அழுத்தி. அதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டில் இருந்த எனிமி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாலெல்லாம் உடச்சிருவாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுன் வச்சுருவேன். ஒருத்தர் டவுன் வச்சதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ரிவே பண்ண ஆரம்பிச்சிருவாட்டுக்கு. சரி நம்ம ஜோனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனில் ரஷ் பண்ணி வால் போட்டு ரஷ் பண்ணிடுவேன். ரஷ் பண்ணோன்னே அங்கே ஒரு எனிமி கரெக்டாக நேராக தலையில் காமிப்பார். அவர் தலையில் அடிக்குவேன். ஆனால் அந்த தலையில் அடித்தது இந்த வீடியோவில் காமிக்க முடியல, என்னன்னு தெரில. கடைசியில் அந்த சிங்கிள் எனிமி தான் இருப்பார். இந்த எனிமியை சரி அடிச்சு போடலாம் அப்படின்னு நினச்சி போனேன். கடைசியில் அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் நமக்கு ஆட்டம் காமிச்சிட்டே இருந்தான். சரி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறேன். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்பா. சரி அவனும் நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாள், அந்த வாளையும் தூக்கி போட்டேன். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவன் சுற்றி ஆட்டம் காமிச்சிட்டே இருந்தான். சரி இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். லேண்ட்மேனை வச்சு கதையை முடிச்சு விட்டான். ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு